மதுரை மாவட்டம் எழுமலை கோட்டைப்பட்டியை சேர்ந்தவர் மகாலிங்கம், வயது 30. 2023ஆம் ஆண்டு இவர் போலீஸ் பணியில் சேர்ந்துள்ளார். தமிழ்நாடு சிறப்பு படையில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்தார். சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை முன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். நேற்று இரவு வழக்கம் போல இரவு பணிக்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். இன்று அதிகாலை 3 மணி அளவில் திடீரென பாதுகாப்புக்காக வைத்திருந்த துப்பாக்கியால் தனக்குத்தானே சுட்டுக் கொண்டார். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் பாதுகாப்பு பணியில் இருந்த மற்ற போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகாலிங்கத்தை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் உயிர் பிரிந்துவிட்டதாக கூறினர். இதையடுத்து மகாலிங்கத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. மகாலிங்கம் பணியில் ஈடுபட்டிருந்த இடத்திலிருந்து ஒரு கடிதத்தை போலீசார் கண்டெடுத்தனர். எனது தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை, யாரிடமும் விசாரணை நடத்த வேண்டாம் என அதில் எழுதப்பட்டிருந்தது. மகாலிங்கம் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என ஹைகோர்ட் மதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் மதுரை ஹைகோர்ட் வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது.